ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். துர்கா, மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லு. ரொம்ப நன்றி மேடம். துர்கா, டேக் கேர். நாளைக்கு விடியிற பொழுது உனக்கு பிரகாசமா தான் இருக்கும். இவ அல்ப ஆயுசுல கண்டிப்பா போய் சேர மாட்டாவினா. அவளுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி போல இருக்கு. அவளுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அவளை ஏதாவது பண்ணும் போதெல்லாம் அதுல இருந்து தப்பிச்சர்றா. வாய மூடுங்க அத்தை. எப்ப பார்த்தாலும் பேய், பூதம், பவர் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி என்ன சாவடிக்காதீங்க. நாளைக்கு காலையில அவளுக்கு சர்ஜரி. ஆமா, அவளுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சுன்னா அப்ப அவளுக்கு கண்ணு வந்துரும். அவ சும்மாவே ஆடுவா. இப்ப கேட்கவா வேணும்? என் பையனும் அவ பேச்ச கேட்டு ஆடு ஆடுன்னு ஆடுவா. விட மாட்டேன் அத்தை. கண்டிப்பா நான் விட மாட்டேன். கௌரிமா, நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே எதுவுமே வீண் போகல. அது யாரா இருந்தாலும் உண்மையை சொன்ன உடனே தாங்கியிருக்க மாட்டாங்கம்மா. உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குதும்மா. சின்ராசண்ண, எப்ப அதிகமான சோதனை வருதோ அதுல இருந்துதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடவே வரும். என் கையில இருக்கிற இந்த கண்மலரை கொண்டு போய் அந்த 1000 கண்ணுடையால் கௌமாரி அம்மனுக்கு சாத்தினா மட்டும்தான் நான் நினைச்ச மாதிரி துர்காவுக்கு கண் பார்வை திரும்ப வரும். இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கும் விரதத்துக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆமா கௌரிமா, கண்டிப்பா அந்த அம்மா சொன்ன மாதிரி நீங்க இதையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்புறம் நீங்க எதை நினைச்சும் கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இந்த கண்மலரை கோயில கொண்டு போய் சாத்துற வரைக்கும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு தானே இருக்கு. கௌரிமா, கெட்டவங்களுக்கு 1000 துணை இருக்கும், ஆனா நல்லவங்களுக்கு அந்த கடவுளோட துணை எப்பயுமே இருக்குமா. நீங்க நம்புற மாசாணி அம்மனும் இப்ப நீங்க கண்மலரை சாத்த போற அந்த கௌமாரி அம்மனும் உங்களுக்கு துணையா நிப்பாங்க கௌரிமா. காளி ஓம் கிரீம் காளியே நமக. கிரீம் கிரீம் தர்சினி காளியே நமக.